தமிழ்நாடு ஏற்கனவே இருமொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தி வருகிற ஒரு மாநிலம். பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் இந்தி பேசாத பிற மாநில மக்களின் மீது ஒருபோதும் இந்தியை திணிக்க மாட்டோம் என்ற வாக்குறுதியை வழங்கினார். அதனை பின்பற்ற வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசுக்கு நாம் வலியுறுத்துகிறோம். ஆனால் தேசிய கல்விக் கொள்கை என்னும் பெயரில் மூன்று மொழிகளை பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற இவர்கள் இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் மூன்று மொழி கொள்கை மும்மொழி கொள்கை நடைமுறையில் இல்லை என்பது உண்மை. அதை அவர்கள் அங்கே வலியுறுத்துவதில்லை. இன்னும் சொல்லப்போனால் இருமொழிக் கொள்கையே அந்த நடைமுறையில் இல்லை என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்தி பேசும் மாநிலங்கள் இந்தியாவில் 9 மாநிலங்கள். இந்த 9 மாநிலங்களிலும் ஆங்கிலமே கூட கற்றுத்தரப்படுவதில்லை. எனவே அந்த மாநிலங்களில் ஒரு மொழி இருக்கிற போது தமிழ்நாட்டில் 3 மொழி ஏன் என்ற கேள்வியைத்தான் நாம் எழுப்புகிறோம். அவரவர் தாய்மொழியில் கற்க வேண்டும். அனைவருக்கும் பொதுவான இணைப்பு மொழியாக ஆங்கிலம் வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் உகந்ததாக இருக்கும். அதை நாம் வலியுறுத்துகிறோம். ஆனால் மும்மொழி கல்வி கொள்கைக்காக இங்கே கையெழுத்து இயக்கம் என்ற பெயரில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள், பதற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். இது அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்கான ஒரு நடவடிக்கையை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு இதனால் எந்த பயன்? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, திமுகவினர் நடத்தும் ஸ்கூல்கள் எல்லாம் ஹிந்தி இருக்கு. அதே நேரத்தில் அரசு பள்ளியில ஹிந்தி இல்லைன்னா தேர்ட் லாங்குவேஜ் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அரசு பள்ளியில படிக்க மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுது. அதே இது சிபிஎஸ்இ பள்ளியில எல்லாம் தேர்ட் லாங்குவேஜ் இருக்கு. அது அதனால மாணவர்கள் அரசு பள்ளிக்கு மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 3வதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தவிர இந்தியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. முதலில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 3வது ஒரு மொழி இந்திய மொழி, அதாவது தாய்மொழி ஆங்கிலம், மேலும் ஒரு இந்திய மொழி, ஏதாவது ஒரு இந்தியன் லாங்குவேஜ் என்றுதான் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் அந்த 3வது மொழி இந்தி என்று இந்தியை திணிக்கிறார்கள். இது அவர்களின் ஆதிக்க போக்கை வெளிப்படுத்துகிறது. சாதாரண அரசு பள்ளிகளில் படிக்கிற சாதாரண குடும்பங்களைச் சார்ந்த பிள்ளைகள் ஆங்கிலம் தமிழ் கற்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். நிறைய மாணவர்கள் ஆங்கில பாடத்தில் தான் தவறுகிறார்கள், ஃபெயிலாகிறார்கள். ஆங்கிலம் கணிதம் என்பதுதான் பெரிய சவாலாக மாணவர்களுக்கு இருக்கிறது. அத்துடன் கூடுதல் சுமையாக இந்தியையும் படிக்க வேண்டும் என்பது ஏற்புடையதல்ல. இவர்கள் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் போய் தமிழை படிக்க வேண்டும் என்று சொல்வார்களா, அல்லது தெலுங்கை படிக்க வேண்டும் என்று சொல்வார்களா, கன்னடத்தை படிக்க வேண்டும் என்று சொல்வார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆக இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஒரு மொழி படித்தால் போதும் இந்தியாவில் எல்லா அதிகாரத்திற்கும் வர முடியும். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் 3 மொழி படித்தால்தான், அதுவும் இந்தியை படித்தால்தான் வேலைக்கு போக முடியும் என்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவது ஏற்புடையதல்ல. இந்தியை படித்தால் வேலை கிடைக்கும் என்பது உண்மையாக இருந்தால் யார் தடுத்தாலும் மாணவர்கள் கேட்கப்படுவதில்லை. கட்டாயம் விரும்பி தேடி பிடித்து படிப்பார்கள். அப்படி ஒரு தேவை இருக்கும். அப்படி எங்கேயும் அந்த தேவை இருப்பதாக தெரியும்.